ஏய் ரத்னா, நான் கிளினிக் போயிட்டு வரேன்டி. இல்லை வா, நானும் பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போனா போற வழியில உன கிளினிக்ல விட்டு போதேன். சரி எப்போ வரேன்? சரிடா. கனி பாய் மைனி. மைனி இந்த பாஸ்போர்ட்டும் விசாவும் இருந்தா தானே அமெரிக்கா போவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு பாப்போம். நான் மைனியை அமெரிக்கா போக விட மாட்டேன். சரில, நான் கிளம்புறேன். ஏதாச்சும் இருந்தா போனடி. டேய் டேய் நில்லு நில்லு. இல்லை இப்ப எது குறுக்க வந்து மறைக்க? உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இல்லை வீட்டுல தான் அம்புட்டு நேரம் இருந்தான், வர வழியிலேயே அம்புட்டு நேரம் இருந்தது. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப கிளம்புற நேரத்துல கேள்வி கேட்குங்க. வீட்ல ஆளுங்க இருந்தாங்க. இந்த கேள்விய உன் முகத்துக்கு முன்னாடி நின்னு கேட்கணும். உன் மூஞ்சில என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்கணும். அதுக்கு தான். இன்னைக்கு என்ன 7:30 கூட்ட போறான்னு தெரியல. கேளு. வீசா வந்துருச்சுன உடனே வீட்ல எல்லாரும் என்ன பேசுனாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை அது என்ன வீட்டு பாடமா? ஆளால் என்ன சொன்னா அவன் ஞாபகம் வச்சிட்டு இருக்கிறதுக்கு என்னல இப்ப? சரி அதை விடு. நீ என்ன பேசுன ஞாபகம் இருக்கா? ஐயா நான் தான் எதுவுமே பேசலையே. இல்ல பேசுன. ஒருவேளை பரணி அமெரிக்காவுக்கு போனா அப்படின்னு பேசுன. அப்படியா பேசுன? சரி பேசிட்டு போதேன். அதுல என்ன இருக்கு? அது என்ன அது அமெரிக்காவுக்கு போனா அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. இதுல என்னல புரியறதுக்கு இருக்கு? நீ அமெரிக்காவுக்கு போகும்போது அப்படின்னு சொல்ல வந்த. நோ நோ நோ, அது கிடையவே கிடையாது. ஒருவேளை அமெரிக்காவுக்கு போனான்னு சொன்னியே, என்ன அர்த்தம் தெரியுமா? இல்ல இது என்ன வார்த்தை விளையாட்டா? இல்ல ஒரு வேலைன்றது ஒரு வார்த்தைல அதை புடிச்சு எடுத்து தொங்குதே. நோ நோ நோ, அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்லவா? ஒருவேளை நீ போனா, அதாவது நான் செய்ய போற எல்லா வேலையும் தாண்டி ஒருவேளை உன்னால போக முடிஞ்சா போ, இதானே? இப்படிதானே அர்த்தம்? ஐயோ என்னல இப்படி நான் அர்த்தம் கண்டுபிடிக்க? நான் அப்படியே சொன்னேன். டேய் டேய் டேய், என்ன அர்த்தம்னு கண்டுபிடிக்க தெரியாத கேன நினைச்சிட்டு இருக்கியா? அதாவது ஒருவேளை என்ன மீறி உன்னால போக முடிஞ்சா போ அப்படின்னு நக்கல் பண்றியா? இல்ல நான் எப்பல அப்படிலாம் சொன்னேன்? அப்படிதான் அர்த்தம். அதாவது நீ என்னென்னமோ கிரிமினல் வேலையெல்லாம் செஞ்சு என்ன அமெரிக்காக்கு போக விடாம தடுக்க போற, அப்படிதானே? இல்ல என்னல இப்படி அபாண்டமா பழி போடுத முருகா? இது உனக்கே அடுக்குமா? இவன் என்னென்னமோ சொல்லுதால இல்ல கேட்டுதான் நிக்க. இந்த பரணி சாதாரண படிப்புல மட்டும் புத்திசாலி இல்ல, மனுஷங்க மனச படிக்கிறதுலயும் புத்திசாலி. நீ எவ்வளவுதான் ஒளிச்சு ஒளிச்சு வச்சாலும் உன் கொண்ட வெளியே தெரிஞ்சிருது. அதத்தான் நான் சொன்னேன். நான் எதர்ச்சியா ஒரு வார்த்தை சொன்னேன், அதுக்கு போய் இம்புட்டு ஒரு. அது எதர்ச்சியா சொன்னதில்ல, மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது உனக்கு தெரியாம அப்படியே வெளியே கொட்டிருச்சு. அம்புட்டுதான். ஓய் இதோ பாரு, என்ன மாச்சும் குறுக்கு வேலை செஞ்சு என்ன போக விடாம தடுத்தன்னு வெயி. நான் அப்படி நினைக்கவே இல்லையல. நீ செஞ்சன்னு வெயி, நிச்சயமா என்ன தடுத்து நிறுத்த முடியாது. ஒருவேளை குறுக்கு வேலை ஏதாவது செஞ்ச நான் போவேன், ஆனா திரும்பி வரவே மாட்டேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க. டேய் எதுடா சின்ன வார்த்தை? ஒருவேளை போக முடிஞ்சா போய் கொன்னு சவால் விடுறது சாதாரணமான வார்த்தையா? சவால் விட்டனா? இதப்பா இத பாருடா, ஏதாச்சும் தப்பான வேலை பார்த்த கடைசியா சொல்றேன், நான் உன்னை விட்டு நிரந்தரமா போயிடுவேன். இந்த கிரிமினல் வேலை பாக்குறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஜாக்கிரதை. போத நிப்பாட்ல கூட்ட நீ மாடு பேசிட்டே போத. ஆர்ல கிரிமினல் வேலை எல்லாம் பாக்குறது, இந்த கிரிமினல் வேலை பாக்குறது, புதுக்கு பின்னாடி குழி தோன்றது, தன் வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறது, இதெல்லாம் ஏன் வேலை கிடையாது, உன் அப்பா வேலை. என்ன வந்து சொல்லிட்டு இருக்க? வாவ் சபாஷ், உன்னோட மைண்ட் பத்தி பேசினா டக்குன்னு எங்க அப்பா விழுது பேச்சு மாத்தலான்னு பாக்குறியா? என்னல நான் இது சொன்னாலும் நீ தப்பாவே எடுத்துக்கிட்ட என்ன அர்த்தம்? இல்லடா, நீ ஒரு வேளைன்னு ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா, அப்பவே நான் முடிச்சுக்கிட்டேன். உண்மையில எனக்கு பெரிய டவுட் வந்துச்சு. நான் அமெரிக்கா போற வரைக்கும் உன்னோட ஒவ்வொரு மூவியும் கவனிச்சுட்டே தான் இருப்பேன். ஓ, என்ன தாண்டி நீ எந்த வேலையும் பார்க்க முடியாது, பாத்துக்கோ. ஆஹா, முதல்ல டாக்டர் வேலை பார்த்தா, அப்புறம் கோயில் தர்மகர்த்தா வேலை, இப்போ ஒரு ரகசிய போலீஸ் வேலை வர பாப்பியா? இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல கடையை திறந்து பேஷண்ட் வருவாவ, அவங்களுக்கு வைத்தியம் பாரு போல. ஓ ஜோக்கு. இதுக்கெல்லாம் அசர மாட்டா இந்த பரணி. நிச்சயமா நீ ஏதோ பிளான் பண்ற. நான் பாத்துக்கிறேன்டா. என்ன இவளுக்கு ஏதாச்சும் கோட்டி இடி பிடிச்சு போச்சா? இல்ல பிறக்கும் போதே கோட்டியா தான் பிறந்தாலும் ஒரு வேலைன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்ன தைய தக்கான்னு குதிச்சுட்டு போறான். இன்னும் என்னென்ன சண்டை போட போதாலும் அப்பனே முருகா, உன் மவனை நீதான்பா காப்பாத்துனா. எசகி ஒரு பாக்கெட் எண்ணெய் கொடுத்தா. தாளிக்கு என்ன இல்ல? இதோ வந்துட்டேன்க்கா. ஆத்தா எண்ணெய் சட்டி அடுப்புல வச்சிருக்கேன்டா, சீக்கிரம் வாத்தா. சீக்கிரம் வா. இந்த வாரேன். என்னாச்சு? என்னாச்சு? என்ன என்ன மீறியா வீட்டுக்குள்ள வந்துட்டானா? என்னாச்சு? என்னடி என்னாச்சு உனக்கு? நெஞ்சு வலி வந்துருச்சா? கனவா? பாக்கியம் இல்ல, ஒரு கனவு கண்ட. கெட்ட சொப்பனம். சொப்பனமா? அப்படி என்ன கனவு? அதுக்கா இந்த கத்தி கத்தி ஊரை கூப்பிட்ட? அது வந்துங்க, எசக்கி உண்டாயிருக்கால, அதான் கண்ட சொப்பனெல்லாம் வருது. எப்ப பாரா உண்டாயிருக்கா.
ஏன்டி அதை விட்டு உனக்கு ஒரு பேச்சே வராதா? என்னமோ கெட்ட சொப்பனம் பதறி போய் எந்திரிச்சிட்டேன். இப்ப என்ன அதுக்கு? என்னவா? ஏன்டி அப்படின்னா நீ சைலண்டா சொப்னம் கண்டு சைலண்டா கத்திருக்கனா? இப்படி கத்தி எதுக்கு ஏன் தூக்கத்தை கெடுத்தீங்க? நான் என்ன தெரிஞ்ச சத்தம் போட்டேன்? ஏன்டி நான் தெரியாம தான் கேட்கேன். அந்த நசுக்கி என்ன உன் வயிற்றுக்கே பிறந்தா? எப்ப பாரு எசக்கி எசக்கின்னு அவன் நினைப்பாவே இருக்கேன். அதுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏன்டி பரணி உன் பொண்ணு தானே? உன் வகுத்துல பிறந்தவ தானே? அவளை நினைச்சு என்னைக்காவது சொப்பனம் கண்டிருக்கியா நீயே? பேசாம உறங்க மாட்டீங்களா? எங்க உறங்குறது? நீ தான் எழுப்பி விட்டுருக்கிய. பாக்கியா, நீ பெத்த பொண்ணு அந்த வீட்டுல தான் இருக்கா. அவளை பத்தி என்னைக்காவது நீ ரோசியா? அவ அந்த வீட்ல இருந்தாலும் நல்லா தான் இருக்கா. இந்த வீட்ல இருந்ததை விட அங்க நல்லா தான் இருக்கா. என்னத்த நல்லா இருக்கா? எலிப்பொந்து மாதிரி ஒரு வீடு, அதுல படுக்க இடம் இல்லைன்னா அடிச்சு பிடிச்சு படுத்துக்கணும். இந்த ரூம்ல தலைய வச்சா காலு அந்த ரூம்ல போய் நீட்டுது. நல்லா இருக்காளா? நல்லா. என்ன பேச வைக்காதீங்க, பேசாம உறங்குங்க. நான் சொல்ல வேண்டியது நீ சொல்லுத. முருகா, என்னப்பா இது? எதுக்கு எனக்கு இப்படி ஒரு கெட்ட சொப்பனத்தை காட்டுது? பேசாம இப்பவே கிளம்பி போய் எசக்கி நல்லா இருக்காளான்னு பாத்துட்டு வந்துடலாமா? ஏங்க, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஏட்டி உறக்கத்துல சொப்பனம் கண்ட, இப்ப என்ன உட்கார்ந்துகிட்டே சொப்பனம் காண போகுதியா? ஐயா சாமி, உட்கார்ந்திருந்தா ஒரு குத்தமா? குத்தண்ட. இப்படியே உட்கார்ந்துட்டு உறங்காம ரோசிச்சா விடிஞ்சதும் உன்னால எந்திரிக்க முடியாது. படுடி எடி, பேசாம உறங்கடி. வேலை கட்ட வேலையில என் உசுர வாங்கறதுக்கே வந்து சேர்ந்திய. சர்க்காரி அப்ப நீ முருகா, என் மருமகளுக்கு எந்த துன்பமும் வந்துடாம நீதான்ப்பா அவளை காப்பாத்தணும். ஏன் மாமா, முத நாளே கையில துப்பாக்கி எல்லாம் கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுப்பா. என்னாச்சு? வீரா கிளம்பிட்டாளா? கிளம்பிக்கிட்டே இருக்காட்டி. மைனி, சுடிதார்னா அப்படியே மாட்டிட்டு வந்துடலாம். போலீஸ் யூனிஃபார்ம்ல சட்டையை மாட்டி பேண்ட் போட்டு பெல்ட் போட்டு இன் பண்ணி ஸ்டார் குத்தி இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. கொஞ்சம் லேட் ஆகும்ல. ஏட்டி, தொப்பிய மறந்துட்ட பாரு. மாமா, நானே போய் ஆட்டோ கூட்டு வந்துட்டேன். இனிமே கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி. அண்ணா, இது வந்துட்டா பாருங்க. இந்த ட்ரெஸ்ல என்ன கம்பீரமா இருக்கலாம்? இல்ல இந்த ட்ரெஸ் உனக்கு பொருத்தமா இருக்கலாம். நல்ல வேலையை தான் தேர்ந்தெடுத்திருக்க. என் கண்ணே பட்டும் போல இருக்கே. இந்த யூனிஃபார்ம்ல நீ பாக்கும்போது சலிட்டு அடிக்கணும் தோணுதுல. உன்னை இந்த போலீஸ் ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு எவ்வளவு அம்சமா இருக்கு தெரியுமா? இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு உங்க அம்மா சூடாமணி எல்லாம் போயிட்டால. ஏய், இது பாரு, ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு கரெக்ட் டைமுக்கு போக வேணாமா? எல்லா டைமும் கரெக்ட் டைமுக்கு போகணும் டி. போலீஸ் வேலை இல்லையா? அது மட்டும் இல்ல, கலெக்டர் வேலைக்கும் போலீஸ் வேலைக்கும் நேரங்காலமே கிடையாது. எல்லா நேரமும் நம்ம டியூட்டில இருக்கிற மாதிரி தான். முதல்ல அதை மனசுல வச்சுக்க. ஏய், என்ன டாக்டர் வேலையை விட்ட? அதுவும் அப்படிதான்ல. எப்ப கூப்பிட்டாலும் போய் தான் அவனை. எப்படி விட்டு கொடுத்துறா உன்ன? சரி வாங்க, இன்னைக்கு சாமி கும்பிட்டு கிளம்பு. ஆமா வாங்க வாங்க. இல்லை அண்ணா, நீ வேலை கேட்க. சரிண்ணே, இத புடி கொடுக்க. எப்போ நீ பாடுப்பா. கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசன் இருதாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. படி முருகா. அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி உபயோகிச்சு விடு. அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நல்லா இருந்தா நல்லா இருந்தா. இந்த போலீஸ் வேலையில நீ பேரும் புகழும் வாங்கணும். முருகா. அண்ணா, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நீ என் தங்கச்சி என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். ஆனா எஸ்ஐ வீராவா இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அப்பங்கால தவிர 6 காலையும் விடக்கூடாது. சரிண்ணா. புரியுதா? புரியுதுண்ணா. நல்லா வருவல. இல்ல, இந்த திருநீர் பூசி. தேங்க்ஸ்ண்ணா. ஏ வீரா, அத்தையை மறந்துடாத. போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அம்மையை மறப்பனாட்டி. பூமியிலே வாழும் வரை ரத்த பந்தம் வாய்ந்திடுமா? தண்ணீரிலே வாழும் மீனின்
கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தங்கள் இங்குண்டு, அதுபோல ரத்த சொந்தங்கள் அம்மா. பூமிக்கும் சாமிக்கும் சம்பந்தம் இல்லாமல் மண்ணில் சொந்தங்கள் இங்கேதம்மா. ஏய், நல்ல விஷயத்துக்கு போறப்போ இப்படி அழக்கூடாது. ரொம்ப முக்கியமா போலீஸ் அழவே கூடாது. வீரா, இதே கம்பீரத்தோட நீ எப்பவுமே இருக்கணும். தேங்க்ஸ் டி. வீரா, உன்கிட்ட இருக்கிற கோவத்தை விட்டுறாதடி. தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ். எட்டி, சாப்பாட மறந்துடாத. இந்தா. தேங்க்ஸ் டி. அக்கா, இந்த தொப்பி. ஸ்கூலுக்கு நீ ஒரு நாள் இதே யூனிஃபார்ம்ல வா, சரியா? ஏன்டி? என் கிளாஸ்ல தினேஷ்னு ஒரு பையன் இருக்கான். எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பு எடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் மேல ஈவ்டீசிங் கேஸ் போடுவேன்னு சொல்லி மிரட்டி வைக்கணும். முடிஞ்சா அவனை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிடு. பாத்தி அவள லூசு, இதெல்லாம் போலீஸ்க்கு கொண்டு போவாங்க. உங்க கிளாஸ் மிஸ் கிட்ட சொல்லி நான் ஆக்ஷன் எடுக்க சொல்றேன், சரியா? பாத்தியா, மறந்தே போயிட்டேன். காலையில கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ண மறந்தே போச்சு. நல்ல வேலை இப்போ ஞாபகம் வந்தது. இல்லைன்னா நாளைக்கு தான் கொடுத்துருப்பேன். சொல்றதுக்கு தான் ஆள் இல்லை. அப்படி முருகா, டேய் கடற்கரை பொறுமை இல்லாம ஆறு அடிக்கிற அப்படியே வா, அப்படியே கிளம்புவான். போயிட்டு வரேன் டி. போயிட்டு வரேன்ப்பா. வா. அம்மா, பேக் விட்டு போறீங்க பாருங்க. தேங்க்ஸ் அண்ணா. பரவாயில்லம்மா. உங்க பேர் என்ன? வீரலட்சுமியா? எஸ் சார். ஜாயின் பண்ண வந்திருக்கேன். ப்ரொபேஷனரி பீரியட் தானே? உங்க பிளேஸ்மென்ட் லெட்டர் எங்க? 1 செகண்ட் சார். இன்ஸ்பெக்டர் உள்ள வேலையா இருக்காரு, நீங்க உட்காருங்க. இந்த லெட்டர் நான் அவர்கிட்ட கொடுத்துறேன். ஓகே சார். யோ சார், நான் சொன்ன கரெக்ஷன்லாம் கரெக்டா பண்ணிரு. சரியா? சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஃபோனை வைங்க, நான் அப்புறமா கூப்பிட்றேன். என்னையா? ப்ரொபேஷனரி எஸ்ஐ ஜாயின் பண்ண வந்திருக்காங்க சார். இது உங்க பிளேஸ்மென்ட் லெட்டர். யாரு? வீரலட்சுமியா? ஆமா சார். வெளியில வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன். ஓகே சார். சார் சார் பார்க்கலாமா? இல்லம்மா, அவர் வேலையா இருக்காரு, உங்களை வெயிட் பண்ண சொன்னாரு. ஓகே சார், நான் வெயிட் பண்றேன். அந்த பொண்ணு வந்துருச்சா? நீங்க சொன்ன மாதிரியே கரெக்ட் டைமுக்கு அந்த பொண்ணு ஜாயின் பண்ண வந்துட்டா சார். 1 மினிட் இருங்க மேடம். அந்த வீரலட்சுமி வீரபாண்டிய பட்டணம் ஸ்டேஷனுக்கு ஜாயின் பண்ண வந்துட்டா மேடம். அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ரத்னா தான் லைன்ல இருக்காரு. கொடு. இந்தாங்க மேடம். நான் ஏடிஎஸ்பி வைஜெயந்தி பேசுறேன். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். மேடம் சொல்லுங்க மேடம். வந்துட்டாளா? வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா மேடம். வெரி குட். அவ வெயிட் பண்ணட்டும். நீங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண வேண்டாம். ஓகே மேடம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வரேன். அது வரைக்கும் அந்த பொண்ணை வெயிட்டிங்லேயே வைங்க. காரணம் கேட்டாங்கன்னா? ஒரு போலீஸா இருந்துகிட்டு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கிட்டே அவ காரணம் கேட்பாளா? புரியுது மேடம். ஒரு காரணமும் சொல்ல வேண்டாம், சொல்லக்கூடாது. அவ வெயிட் பண்ணட்டும், அவ்வளவுதான். புரியுதா? நல்லா புரியுது மேடம். ஓகே, நான் வர வரைக்கும் அவ அங்கேயே தான் இருக்கணும். ஓகே மேடம். சார், எனக்கு வேலை ரொம்ப இருக்கு, அவங்கள வெயிட் பண்ண சொல்லு. ஓகே சார். சார் சார் எப்போ பார்க்கலாம் சார்? சொல்றேம்மா, கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன் சார்.